நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்ட விதிமுறைகளை மீறும் சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை. அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறவும் விடுக்கப்பட்டுள்ள வெப்பநிலை எச்சரிக்கை. இலங்கை முழுவதும் நடைமுறைக்கு வரும் டிஜிட்டல் டிக்கெட் முறைமை. நேற்றிரவு இடம்பெற்ற கோர விபத்து, தம்பதியினர் பலி, 7 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதி. பிஸ்கட், சாக்லேட் மற்றும் ஐஸ்கிரீம் விலைகள் குறித்து வெளியான தகவல். யாழ் தையட்டி விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு, அமைச்சர் அறிவிப்பு. உணவுப் பொருட்களின் விலை உயர்வால் அதிகம் பாதிக்கப்பட போகும் இலங்கை. யாழில் சட்டவிரோத செயலை தடுத்த போலீஸ் உத்தியோகத்தரை மோதி கொலை செய்த சாரதி. 38,000 மெட்ரிக் டன் எரிபொருளுடன் இலங்கை வந்த இந்திய கப்பல். இடியுடன் கொட்டி தீர்க்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். வாகனங்களை செலுத்தும் போது சில சாரதிகளினால் முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான முறையில் வாகனங்களை செலுத்துதல், பிரதான வீதிகளில் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுதல், பொழுதுபோக்கிற்காக வீதி விதிகளை மீறும் சம்பவங்களை தொடர்பில் போலீசாருக்கு தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவை குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான சம்பவங்கள் குறித்து பொதுமக்கள் தற்போது போலீசாருக்கு தகவல்களை வழங்கி வருவதாக குறிப்பிட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் இந்த தகவல்களின் அடிப்படையிலும் சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். எனவே வீதியில் வாகனங்களை செலுத்தும் போது எப்போதும் சட்டத்திற்கு மதிப்பளித்து செயற்படுமாறு அவர் அனைத்து சாரதிகளையும் கேட்டுக் கொண்டுள்ளார். சம்பவம் நடந்து முடிந்த பின்னர் தகவல்கள் கிடைத்தாலும் அதற்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த போலீசாருக்கு அதிகாரம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில், விசேடமாக கூற வேண்டிய செய்தி என்னவென்றால், பொதுமக்கள் வழங்கும் உண்மை தகவல்கள் தொடர்பில் இலங்கை போலீசார் என்ற ரீதியில் நாம் உடனடி நடவடிக்கை எடுப்போம். அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று ஒழுக்கமற்ற சாரதிகள் குறித்து எந்த நேரத்திலும் நமக்கு தெரியப்படுத்துங்கள். எங்களிடமுள்ள தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி நாம் நடவடிக்கை எடுப்போம். தற்போது எமக்கு கிடைத்துள்ள அனைத்து தகவல்கள் தொடர்பிலும் நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். எனவே பஸ் சாரதிகள், இளைஞர்கள் மற்றும் அனைத்து சாரதிகளையும் சட்டத்தை மதித்து வாகனங்களை செலுத்துமாறு கேட்டுக் கொள்கின்றோம். எவ்வாறாயினும் அதிக வேகத்தில் சென்று போட்டி போட்டுக்கொண்டு வீதிகளில் விளையாடினால் 2 சக்கரங்களில் செல்ல வேண்டிய வாகனங்களை 1 சக்கரத்தில் செலுத்திச் சென்றால் அவற்றுக்கு எவ்வித மன்னிப்பும் வழங்கப்படாது. அதன் பின்னர் ஒரு காலத்தில் தகவல் கிடைத்தாலும் நாம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம். எமக்கு தேவைப்படுவது தகவல் மட்டுமே. சம்பவம் நடந்த அன்றைய தகவல் கிடைக்க வேண்டும் என்பதில்லை. பின்னொரு நாளில் தகவல் கிடைத்தாலும் விசாரணைகளை ஆரம்பித்து நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்று மனிதர்கள் உணரும் உடல் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் நீடிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு சபரகமுவ, தெற்கு, கிழக்கு, வடமேற்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் மொனராகல மாவட்டத்தின் சில பகுதிகளில் மனிதர்கள் உணரும் உடல் வெப்பநிலை 39 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரையிலான எச்சரிக்கை மட்டத்தில் நீடிக்கக்கூடும் என்று அத்துறையின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமன்ன தெரிவித்துள்ளார். நிலவும் வெப்பமான வானிலையால் உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அத்துறை வெளியிட்டுள்ள எச்சரிக்கை அறிவிப்பில் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொடர்ந்து திணைக்களம் CSRP முன்முயற்சியின் கீழ் நாடு முழுவதும் பயன்படுத்தப்பட்டு வரும் பாரம்பரிய காகித சீட்டுகளுக்கு பதிலாக புதிய டிஜிட்டல் டிக்கெட் முறையை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் ஸ்மார்ட் டிக்கெட் முன்னோட்ட திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த முன்னோட்ட திட்டம் ஏப்ரல் மாதத்தில் கேளினி பள்ளத்தாக்கு வழித்தடத்தில் உள்ள நாரகேன்பிட்டா, நுவகொட, மக்கும்பர, கோமாகம
மற்றும் பாதுகா ஆகிய தொடர்ந்து நிலையங்களில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய அமைப்பில் நவீன டிக்கெட் சரிபார்ப்பு உபகரணங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. மேலும் இது சேவையின் செயல்திறனை உயர்த்துவதுடன் பயணிகளின் வசதியை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னோட்ட கட்டத்தை தொடர்ந்து கேளினி பள்ளத்தாக்கு வழித்தடத்தின் அனைத்து நிலையங்களுக்கும் இந்த அமைப்பு விரிவுபடுத்தப்பட்டு பின்னர் தீவு முழுவதும் உள்ள பிற தொடர்ந்து பாதைகளுக்கும் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் பயணிகள் நட்பு அம்சங்களும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் இந்த திட்டத்தை இந்த ஆண்டுக்குள் நிறைவு செய்ய அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஹியங்கனே கிரந்துருக்கோட்டை வீதியில் உள்ள 3வது மைல்கல் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் தம்பதி உயிரிழந்துள்ளனர். கேப் வண்டியும் டிராக்டரும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்கள் மஹியங்கனையைச் சேர்ந்த 57 வயது மற்றும் 44 வயது தம்பதியினர் என தெரிய வந்துள்ளது. கிரந்துருக்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த கேப் வண்டி மற்றொரு வாகனத்தை முந்தி செல்ல முயன்ற போது எதிர் திசையில் வந்த டிராக்டருடன் மோதியது. இந்த விபத்தில் மேலும் 7 பேர் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. மஹியங்கனே போலீசார் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சாக்லேட் மற்றும் ஐஸ்கிரீம் விலைகள் எதிர்வரும் மே மாதம் வரையில் அதிகரிக்காது என இலங்கை இனிப்பு பண்ட உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. குறித்த சங்க பிரதிநிதிகள் வர்த்தக விவகார அமைச்சருடன் அண்மையில் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தனர். இந்த சந்திப்பின் போது எதிர்வரும் மே மாதம் வரையில் விலைகள் உயர்த்தப்படாது என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் இனிப்பு பண்டங்களை உற்பத்தி செய்வதற்கு தேவையான மூலப்பொருட்கள் விலை அதிகரிக்கப்பட்டாலும் கோவிட் காலத்தின் பின்னர் இனிப்பு பண்ட உற்பத்திகளின் விலைகள் உயர்த்தப்படவில்லை. எனினும் வரையறுக்கப்பட்ட லாபத்துடன் இந்த கைத்தொழில்துறையை முன்னெடுத்து செல்வதாக தெரிவித்துள்ளார். நவம்பர், டிசம்பர், மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்கள் இனிப்பு பண்ட உற்பத்திகளுக்கு மிகவும் உசிதமான காலம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டு காலத்திற்கு தேவையான இனிப்பு பண்டங்கள் சந்தைக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறான நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் புத்தாண்டு காலம் முடியும் வரையில் இனிப்பு பண்டங்களின் விலைகளை அதிகரிப்பதில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எவ்வாறெனும் மே மாதத்தின் பின்னர் எரிவாயு மின்சார கட்டணங்களில் அதிகரிப்பு ஏற்பட்டாலோ அல்லது மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பு ஏற்பட்டாலோ இனிப்பு பண்டங்களின் விலைகளை உயர்த்த நேரிடும் என சங்கத்தின் தலைவர் சூரிய பெரும தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு கண்டு அதனை அளவிட்டு காணி உரிமையாளர்களுக்கு மீள கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் என கடத்தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் காணி விடுவிப்பு பிரச்சினை பிரதானமான ஒரு பிரச்சினையாக காணப்படுகிறது. அது தொடர்பாக மது அரசாங்கத்தாலும் கூட நாம் வாக்குறுதி அளித்தோம். தையிட்டி விகாரை பிரச்சினையை எடுத்துக்கொண்டாலும் அது தீர்க்கப்பட வேண்டும். அதனை அண்டியிருக்கின்ற அனைத்து காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இருந்த போதிலும் கூட அதில் 180% செயற்பாடுகளை பூர்த்தி செய்துள்ளோம். அந்த காணி உரிமையாளர்களை இனங்கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த காணிகளை இனங்கண்டு அளவிட்டு மீள கொடுப்பதற்கான நடவடிக்கையை எடுத்துள்ளோம். இது தொடர்பில் பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி தலைமையிலான குழுவில் நானும் நீதி அமைச்சர் ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தெளிப்பளை, பிரதேச செயலாளர், அது சார்ந்த அனைத்து அதிகாரிகளும் விகாராதிபதியும் இருக்கிறார்கள். அனைவருடனும் இணைந்து சுமூகமான முடிவை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம். மிக விரைவாக அதனை செய்வோம். அதேபோன்று விசேடமாக எதிர்வரும் காலங்களில் பலாலி கிழக்கு பக்க பிரதேசம் முழுவதையும் முழுமையாக விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில பிரச்சினை இருக்கிறது. அந்த பிரச்சினை தீர்ந்து எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் பெருவாரியான காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். உலகளவில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய 2வது நாடாக இலங்கை அடையாளம் காணப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் காரணமாக கார்முஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டால் இந்நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. ஜெர்மனியின் கீழ் உலக பொருளாதார நிறுவனம் நடத்திய ஆய்வின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த நீரிணை முடக்கப்பட்டால் இலங்கையின் உணவுப் பொருட்களின் விலை 15% அதிகமாக உயரும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த வரிசையில் ஜிம்பாப்வே முதலிடத்தில் உள்ளது. கார்முஸ் நீர்ணை வழியாக எரிபொருள் மற்றும் எரிவாயு மட்டுமின்றி உலகளாவிய விநியோக சங்கிலிக்கு தேவையான உரங்கள் மற்றும் ரசாயனங்களும் பெருமளவில் இங்கு கொண்டு செல்லப்படுகின்றன. குறிப்பாக விவசாயத்துக்கு அத்தியாவசியமான யூரியா உட்பட பெட்ரோ கெமிக்கல்
உரங்களின் உற்பத்தியில் வளைகுடா நாடுகள் முன்னணியில் உள்ளன. இதன் அடிப்படையில் இந்த விநியோக தடை இலங்கையின் விவசாய உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத மணலேறி சென்ற உளவு இயந்திரம் மோதி போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொடிகாமம் பகுதியில் வீதி சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் குழுவினர் மணலேற்றி வந்த உளவு இயந்திரத்தை மறிக்க முற்பட்ட வேளை உளவு இயந்திரத்தை செலுத்தி வந்தவர் அதன் வேகத்தை அதிகரித்து போலீஸ் குழுவினர் மீது மோதிவிட்டு தப்பி சென்றுள்ளார். உளவு இயந்திரம் மோதியதில் போலீஸ் சார்ஜென்ட் தர அதிகாரியான அல்பிரட் என்பவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த போலீஸ் அதிகாரியின் சடலம் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விபத்தினை ஏற்படுத்திய உளவு இயந்திர சாரதியை கைது செய்வதற்கு விசேட போலீஸ் குழுக்கள் களமிறங்கி தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் கொண்ட இந்திய கப்பல் சனிக்கிழமையன்று கொழும்பை வந்தடைந்துள்ளது. இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாமல் தடுக்கும் நோக்கில் அரசு மற்றும் தொடர்புடைய நிறுவனங்கள் தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையில் 2026 மார்ச் 24 இடம்பெற்ற தொலைபேசி கலந்துரையாடலை தொடர்ந்து 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் கொண்ட கப்பல் சனிக்கிழமை கொழும்பை வந்தடைந்துள்ளது. இந்த எரிபொருள் கப்பலில் 20,000 மெட்ரிக் டன் டீசலும் 18,000 மெட்ரிக் டன் பெட்ரோலும் அடங்குகின்றன. இதற்கு முன்னதாக 2026 மார்ச் 23 இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் மற்றும் இலங்கையின் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹிரத் ஆகியோருக்கு இடையில் தொலைபேசி கலந்துரையாடலும் இடம்பெற்றிருந்தது. மார்ச் மாதத்திற்கான எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வதற்காக லங்கா ஐஓசி நிறுவனம் மத்திய கிழக்கு மற்றும் சிங்கப்பூரில் இருந்து எரிபொருள் பெற்றுக்கொள்ள ஒப்பந்தம் செய்திருந்தது. மத்திய கிழக்கு நிலவும் மோதல் சூழ்நிலை காரணமாக விநியோக தடைகள், கப்பல் பற்றாக்குறை போன்ற காரணங்களை முன்வைத்து ஒப்பந்த நிறுவனங்கள் ஃபோர்ஸ் மேஜர் விதியை மேற்கோள் காட்டி எரிபொருள் வழங்க முடியாது என அறிவித்தன. இதனையடுத்து அவசர தேவைக்காக இந்தியாவின் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்திடமிருந்து உதவி கோரப்பட்டது. அதன் ஒரு பகுதியாகவே இந்த 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் சரக்கு இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய அரசாங்கம் லங்கா ஐஓசி நிறுவனத்தின் மூலம் இலங்கையின் எரிபொருள் விநியோக தொடர்ச்சியை உறுதி செய்ய தேவையான ஆதரவை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை செய்திகள் மத்திய கிழக்கில் நீடிக்கும் மோதல் காரணமாக உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படும் பாதிப்புகளை சமாளிக்கும் வகையிலே இந்த உதவி முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ரத்தினபுரி, களுத்துறை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவின் மற்ற பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும். அத்துடன் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.